மாலை அணிந்து விரதம் இருந்தால் பாலமுதம் போல் வாழ்வு மணக்கும். இந்த ஐயப்ப விரதம் என்பது நம்மை நாமே செதுக்கிக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே விரதங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக இந்த ஐயப்ப விரதம், மாலை அணிந்து அந்த சபரிமலைக்கு செல்கின்ற அனுபவங்கள், விரதம் இருப்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள், இவற்றையெல்லாம் இந்த ஐயப்ப விரதத்திலே பார்க்க இருக்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை முதல் நாள் மாலையிட்டு கடும் விரதம் இருந்து, இந்த கடும் விரதம் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கின்றது. அதாவது நமக்கு மனதிற்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த 11 மாதங்களும் நாம் எப்படியோ வாழ்ந்திருப்போம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை இட்ட பின் நம்முடைய ஆசைகளை முதலிலே அடக்குவதற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகின்றோம். அப்படி பக்குவப்படுத்துகின்ற காரணத்தினாலே தான் இதற்கு கடும் விரதம் என்று வைத்தார்கள். நம்முடைய மனது வன்புலி போன்றது. இருக்கின்ற இடத்திலிருந்து கண்டதையும் நினைக்கும். அவற்றை நினைக்காமல் நம்முடைய மனதை இறைவனிடத்திலே ஒருங்கிணைக்கின்ற, ஒன்றுபடுத்துகின்ற, அவனுடைய பாத கமலங்களை மட்டுமே சிந்திக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ஐயப்ப விரதம்.